மல்லி உண்மையிலேயே தன்னோட பெஸ்ட்டை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது விஜய்லாம் வந்து இப்போ மல்லி இருக்கக்கூடிய, அதாவது வெண்பா இருக்கக்கூடிய அந்த இடம் தெரிஞ்சு கடைசியில் வந்து நான் வந்தே தான் ஆகுவேன், என் பொண்ணை காப்பாற்றி ஆகணும், ஏன்னா வந்து தன் கால் கையெல்லாம் நல்லா இருக்கும்போது அதாவது ஓடி ஓடி தேடினார் வெண்பா, எங்கே போயிட்டாலும் இங்கே இருப்பாளா அங்கே இருப்பாளா யார்கிட்டயாச்சும் விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு செகண்ட் கூட வந்து தூங்காமல் அவர் பாட்டுக்கு எல்லா இடத்துலையும் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தார் ஒரு 2-3 நாளா. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம வெண்பா இருக்கக்கூடிய இடம் விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு. அதனால காலில் அடிபட்டு இருந்தாலும் சரி, காலில் வலியா இருந்தாலும் சரி, நான் என் வெண்பாவை காப்பாற்றி ஆகணும், காப்பாற்ற மாட்டாங்க, யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, நான் தான் போய் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஜய் இருந்துட்டு இப்போ பயங்கரமாக கதறி எழுதுகிட்டு இருக்காரு. அதாவது அங்கிருந்து அவர் கிளம்புறதுக்கு தயாராயிட்டாங்க. அதுலயும் முக்கியமாக வந்து இப்போ தீபன் தான் வந்து நம்ம விஜய் அங்கிருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறது. ஆனால் இங்க வந்து பார்க்கறதுக்குள்ளேயே வெண்பா இப்படி ஒரு, அதாவது நம்ம மல்லி வந்து வெண்பாவை காப்பாற்றுறதுக்காக இப்படி ஒரு சிறப்பான ஒரு சம்பவத்தை செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு உண்மையிலேயே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம மல்லி அந்த ரவுடிங்க இருக்கக்கூடிய இடத்துலையும் நம்ம வெண்பாவை கடத்தி வச்சிருக்கக்கூடிய இடத்தையும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. உண்மையிலேயே ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. வெண்பாவை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் கடைசியில் மல்லி இவ்வளோ மாஸ் காட்டுவாங்க, இவ்வளோ வெறியோட வந்து அந்த ரவுடிங்களை தாக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்குமே இது வரைக்கும் தெரியாமல் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே ஓகே, எல்லாமே ஓரளவுக்கு வந்து செட் ஆகி கடைசியில் வந்து நம்ம வெண்பாவை இப்படி வந்து காப்பாற்றி விஜய் கிட்ட ஒப்படைப்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாமல் விஜய் ரொம்ப வந்து நம்ம மல்லியை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாரு. அந்த ஒரு விஷயத்தின் காரணமாக வந்து நம்ம மல்லி வெறி கொண்டு வந்து இங்கே அந்த ரவுடிங்களை போட்டு பொழந்து எடுக்கிறாங்க. அந்த லேடியையும், அதாவது ஒரு குழந்தைங்களை கொண்டு போய் விற்கிற உனக்கு வெக்கமா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அடிச்சு உண்டு இல்லைன்னு பண்ணுறாங்க. உண்மையிலேயே இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு தான் தோணுது. அதுவும் இல்லாமல் மல்லி இதில் மாஸ் காட்டுறது வந்து உண்மையிலேயே விஜய்க்கு அடுத்ததாக தீபனுக்கு, விஜய்க்கு கூட பரவாயில்ல, ஆனால் தீபனுக்கு இந்த தீபிகா மேடத்துக்கு இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன ஆச்சு இப்போ, அதாவது ஒரு பக்கம் வந்து தீபிகா மேடம் இருந்துட்டு நம்ம மல்லி, அதாவது வெண்பாவை வந்து எங்கே கடத்தி வச்சுருக்காங்க, இப்போ எந்த ஸ்பாட்டில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே மல்லிக்கு எல்லா ரகசியங்களும் தெரிஞ்சிடுது. உண்மையிலேயே வெண்பாவை எங்கே வச்சுருக்காங்க, எந்த குடோனில் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு அவங்க முன்கூட்டியே வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்துட்றாங்க. அதாவது நம்ம மல்லிக்கு வந்து இப்போ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், நமக்கு எதனா ஆபத்து வந்துடும், அதனால் போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை அவங்க செய்ய போகிறதும் கிடையாது. அதாவது வெண்பா இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சதா உள்ள என்ட்ரி கொடுத்து அவங்கள ஒரு வழி பண்ணி வெண்பாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் நம்ம மல்லியோட நோக்கம். ஆனால் மற்றவங்களா இருந்தால் தன்னோட உயிரை பற்றியும் கவலைப்பட்டு, அதாவது தன்னோட பொண்ணே, உண்மையான பொண்ணே இல்லை, தான் பெத்த பொண்ணே இல்லை, அப்படி இருக்கும்போது தாயே வந்து தன்னோட உயிரை இழக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சுயநலமாக யோசிப்பாங்க. ஆனால் மல்லி இருந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வெண்பாவை தன்னோட பொண்ணா நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இதில் இருந்து தெரியும். அதாவது விஜய்க்கும் அதுதான் ஒரு மிகப்பெரிய கஷ்டம். அதாவது இந்த மாதிரி வந்து வெண்பாவை வந்து மல்லி வெறுத்துருவா. அதாவது இந்த மாதிரி நம்ம மல்லி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, ஆனால் தன்னோட குழந்தைக்கு தான் வந்து உரிமை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஆனால் அதே சமயத்தில் நம்ம மல்லி உண்மையிலேயே வெண்பா மேலே இவ்வளோ பாசத்தை வச்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ தான் எல்லாருக்குமே தெரிய வரப்போகுது. ஏன்னா போலீஸ் வராங்களோ இல்லையோ, அங்கே வெண்பாவை பார்த்த உடனே நம்ம மல்லி வந்து அப்படியே செம்மையாக மாஸ் என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. நீ என்ன நினச்சாலும் என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதே மாதிரி நம்ம மல்லி கண்ணு முன்னாடியே நம்ம வெண்பாவை அந்த கலாவதி போட்டு அடிக்கிற அந்த ஒரு விஷயத்துல தான் வந்து உண்மையிலேயே நம்ம மல்லி செம்ம கோவப்பட ஆரம்பிச்சாங்க. இதுக்கு மேல உன்னை சும்மா விட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த கலாவதியை அப்படியே அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. ஆனா ரவுடிங்க எல்லாருமே இருக்காங்க. பட் இருந்தாலும் சரியான சந்தர்ப்பம் பார்த்து இப்படி மாஸ் காட்டுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ கடைசியா என்னாச்சு அப்படின்னா, நம்ம மல்லி பயங்கரமா அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் குழந்தைங்க, அங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களும் சேஃப், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த ரவுடிங்களையும் அடிச்சு அங்கேயே கட்டி போட ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் இந்த கலாவதியை போட்டு பொழந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம விஜய், அடுத்ததா வந்து தீபிகா மேடம், அடுத்ததா வந்து நம்ம தீபன் சார், இவங்க எல்லாருமே வந்து அங்க வந்து நிக்கிறாங்க. அதுவும் இல்லாம இப்போ விஜய் இருந்துட்டு வெண்பா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராங்க. வெண்பா வந்து விஜயை பார்த்தோன்னே குடுகுடுன்னு ஓடி போய் வந்து நம்ம விஜய் கிட்டே வந்து விழுறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு வெண்பாவை தூக்கி, வெண்பா உனக்கு ஒன்றும் ஆகலை, உனக்கு எதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக கதறி எழுதுகிட்டு இருக்காங்க.
இன்னொரு பக்கம் வந்து இப்போ நம்ம தீபிகா மேடம் அப்படியே வாயை பிளந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம தீபனும் செம்மையாக வாயை பிளந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இங்கே நான் வர்றதுக்கே யோசிப்பேன், ஒரு ஆம்பளை நான் வர்றதுக்கே யோசிக்கும் போது நீங்கள் எப்படி மல்லி இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லிகிட்ட வந்து செம்ம ஷாக்கிங்கோட வந்து கேட்க போகிறாங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து விஜய் வந்து இங்கே ரவுடிங்க கூட சண்டை போட்டு அந்த அளவுக்கு வந்து அவங்க உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை, ஏன்னா ஏற்கனவே காலில் அடிபட்டிருக்கிறதுனால. ஆனால் இப்போது நம்ம மல்லியோட அந்த ஆவேசத்தையும் கோவத்தையும் பார்க்கும்போது உண்மையிலே வெண்பா மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே விஜய்க்கு புரிஞ்சிருக்கும். நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், மல்லியை வந்து அவ்வளோ கேள்வி கேட்டிருக்கோம், என்னடா இது இவ்வளோ மோசமாக நடந்துகிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவும் வந்து இதாக வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இப்போது தீபிகா மேடம் இருந்துட்டு மல்லியை பார்த்து யோசிக்கிறாங்க, ஐயோ இவ வழியில் குறுக்கிட்டு இருந்தா, அதாவது ஏற்கனவே வெண்பாவை முதல்ல கடத்தினது வந்து இந்த தீபிகா மேடம் தானே, அதனால் நம்ம தான் வந்து முதல்ல வெண்பாவை கடத்தணும், அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு மட்டும் மல்லிக்கோ விஜய்க்கோ தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், நமக்கு சங்கூதிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அப்படியே மனசுக்குள்ளே பயத்தை வச்சுக்கிட்டு வெளியே வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே வந்து நடிக்கிறான். அடுத்ததான் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு விஜய்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கல. விஜய் நீங்கள் வந்து அதாவது வெண்பாவை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்கள் ரொம்ப பயப்பட்டு இருந்தீங்க வெண்பாவுக்கு எதுனா ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி, ஆனால் அதே சமயத்தில் நான் வந்து வெண்பாவை வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், எப்போவுமே வெண்பாவுக்கும் உங்களுக்கும் என்னோட மனசில் எங்கே இடம் இருக்கோ அங்கே தான் இடம் இருக்குது, அது இன்னும் எத்தனை குழந்தைங்களும் நம்ம பெற்றுக்கிட்டாலும் சரி என்னோட குழந்தை வந்து வெண்பா தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ தெளிவுபடுத்துகிறாங்க. விஜய்க்கும் தெளிவாயிடுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.